பயத்துல வந்து கேக்குறீங்களா ஒட்டு? அதான் நொட்டு கேட்கணும். மற்றது குடிச்சதுன்னு சொன்னா என்னது கதையை குடியார கூட்டத்தின் கதையை கேட்கிறீங்க. இல்ல இல்ல கெத்து இருந்தால் வந்து நேரம் மேல வந்து அண்ணஞ்ச வாங்க இப்படி கதைக்கிறீங்க என்னத்துக்காண்டி இதுதான் இது இப்படித்தான் நோமலா கதைச்சு சோல் பண்ணிட்டு போகல தானே என்னது குறைச்சு தெரியுறீங்க. அதை விட்டு கீழே வந்து நின்று மௌன அஞ்சலி எதிர்த்துறீங்களா? இது ஒரு ஹெல்பிங் வீடியோ தானே, அதுக்கு வந்து கதைக்கலாம் தானே வடிவா. அதானே மற்றது வர்ற வெள்ளனாம் வர்ற சொல்றா யூடியூபர்ஸ் எல்லாரும் ஏன் தேவையில்லாம நாங்க எல்லார பத்தியும் கதைக்க இல்லையா, நாங்க ஹெல்ப் பண்றவைய மட்டும்தான் கதைக்கிறோம். என்ன நீங்க கதையுங்க, ஜெய கதையுங்க. மியூட்ல நிக்கிறாங்க. சாரு வா மேலுக்கு. என்ன செய்யறது, இஸ்லாம் வந்து மௌனம் அஞ்சலி எழுதி கொண்டு நிற்கிறான். அண்ணா கதை இங்க வேற ஏன் கதைக்கலையா இடியன்? மற்றது இதுல என்ன விஷயம்னு சொன்னா, டிகேண்ட பிள்ளைக்கு வந்து யாரோ ரிப் அடிச்சேன்னு சொல்லி கதைச்சினா, இதுல என்ன சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கே விளங்குதா முன்னுக்கு. மற்றது இதுல வந்து நாங்க நிக்கிறதே பெண்களுக்காகவும் சிறுவர்களுக்காக தானே நின்று கதைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னத்துக்கு ரிப் அடிக்க போறோம்? இந்த பழக்கமே எங்கள்கிட்ட இல்ல. நீங்க தான் உதவுகளை செய்யறதே, நாங்க அதை செய்ய வேணும். இது அதுகளுக்கு தானே நிக்கிறோம். மக்களுக்காக நிக்கும் போது நாங்களே மக்களை இழிவுபடுத்துறோம். உங்களுக்கும் சேர்ந்து தானேடா நாங்க நிக்கிறோம். நாளைக்கு உங்களுக்கு அநியாயம் நடந்தா நாங்க தானேடா கதைக்க போறோம். அதேண்டா உங்களுக்கு விளங்குது இல்ல? யோசிச்சு பாருங்க, பெத்தவங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஹலோ அவ்வளவுக்கு காசு அவங்களுக்கு தெரியுது, காசுதான் தெரியுது. மண் கதைங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். ஏன் ஆட் பண்ணாம நிக்கிறீங்களாக்கா? இல்லை கதைங்கண்ணா, உங்களுக்கு வேற அதை விட்டு இப்போ கருத்தை வைங்க, இல்லாட்டி கீழே போங்கண்ணா. உங்களுக்கு கருத்து இல்லாட்டி இந்த ஆட் பண்ணுறத பற்றி கனவை நிற்கிறேன். உங்களை மாதிரி கனவை கீழே நிற்கிறவண்ணா. வந்த கூட கருத்தை வைங்க. ஓகே, உங்களோட கருத்தை வைங்கண்ணா. அதை என்ன கனவை நிற்கிறேன். உங்களுக்கு ஆட் பண்ணாக்க நிற்கிறவண்ணா உங்களை எடுத்து. இப்போ அந்த கிருஷ்ணா கல்லணை பற்றி கழிச்சு உங்களுக்கு என்னத்தை கண்டீங்க நீங்க? நாங்கள் விழிப்புணர்வு படுத்துறோம்ண்ணா. நீங்கள் என்னத்தை கண்டீங்க கதைக்கிறாள்? என்ன நாங்க விழிப்புணர்வு பண்றோம், மக்கள் ஏமாற வேண்டாம். அப்படியா யூடியூபர்? ஓ வெளிநாட்டு ஆன்டி மேரல் யாரும் இது யார போன் அடிச்சு குழப்புறாங்களா அவனை? கதையையும் பாருங்க நீங்க. மட்டும் தெரியும் தெரியும். மானசி அவருக்கு வெயிட் பண்ணு. மானசி ஆனா மானசியடா டேய் தெரியும். வெயிட் பண்றா, என்னடா கேக்குறாங்கடா. அடே வெயிட் பண்ணு. இதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். அடே என்னத்துக்கடா இவன் சீலன் இந்த லைவுக்கு ஏறினவன் சேர்ந்த நாயில வந்து கிருஷ்ணா டாபிக் மாத்த வேண்டாம். சரி போயிட்டாரு. இப்படி திருடர்கள் வருவாங்க தானே, இல்ல இப்படி வந்து திசை திருப்புறாங்க, லைஃப் திருப்புறாங்களோ அங்க அதான் கவனிக்கொண்டி வந்து வேணும். எங்கட குறிக்கோள் வந்து எங்களை மக்களை வச்சு படம் வீடியோ காட்டி, மற்றது வந்து போற காசை நீட்டா கொடுக்காம சுத்து மாத்தி விட்டு, மற்றது அவங்களோட வீடியோவை தங்களோட யூடியூப்ல ஓலட்ச ரூபா வச்சுக்க போயிடும். ஓலட்ச ரூபா நினைவா ஈழத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து புலம்பெயர் மக்கள் ஹெல்ப் பண்ண அழியாம வச்சுக்கோ, சொத்தாமது. இடியன் நான் வெளியில போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல விரட்டா நீங்கள் ஏத்துறீங்களோ? ஹலோ மானசி கதைங்க மற்ற அண்ணன் உங்களை அக்கறை நம்ம கீழே கடைவை நிற்கிறேன். ஒரு கக்கூச வச்சேன்டா சொன்னே நிக்கிறீல்டா நீங்க எல்லாரும். ஏமாஜி கருவாட்டு விளையாடுறீங்க. ஒரு கக்கூச ஆள்டா. ஹலோ இது கதைங்க வந்த புதுக்கா வந்த அண்ணா கதைங்க அண்ணி அக்கா வரியில
வேணுன்ற ஃபோன் இதுக்கு போயிட்டு ஓகே கதைங்க வந்தால் கதைக்கிறீங்களா இல்லாட்டி அவியக்க கதைங்கக்கா நீங்க அது அவ என்ன மியூட்ல போயிட்டதோ. ஓ அவன் ஃபோன் கோலுக்கு போயிட்டா அதில் மீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கதைங்கோ வந்தவரும் கதைக்கல நீங்கள் கதைங்க நிற்கணுமே தெரியல இப்போ அவன் ஃபோனுக்கு போனால் கதை எடுக்கல அதுக்குள்ள மேலே நீங்கள் கதைங்க நீங்களும் விஜயக்கா கதைங்க. ஜெயா சொல்லுங்க, அவ மியூட்ல நிக்கிறா. ஜெயா கேக்குதோ? ஜெயா இல்லை அவள் மீட்டன் கதைங்க. கதைங்க. ஆமாங்க. இல்லை அவர் திருந்துற மாதிரி காணையில் அப்படியே போட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அந்த அந்த வயசு போனார் அம்மாவும் அப்பா அதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்கார். வணக்கம் எல்லாருக்கும் பண்போடு பணிகின்றேன். மிக ஹலோ வணக்கம். ஏனே மிக மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி, அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் எந்த நாட்டில் இருந்தாலும் உண்மையான யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது ஒரு யாழ்ப்பாடி மண்ணுன்னு சொல்கிறது. அங்கே பிறந்த மக்கள் எப்பயும் அன்பும் பாசமும் இருப்பாங்கன்றதை நாங்கள் நேசித்து எத்தனை உயிர்கள் தியாகங்களை செய்திருக்குது. அப்போ எல்லாருக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டியது அதோட உண்மையான கடமை. பண்பல் வேறு, பாட்டு வேறு, நக்கல் வேறு, நளினம் வேறு. இந்த பண்பையும் பாசத்தையும் எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு விதைத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் என்பது இன்றைக்கு ஒரு இனிமையான சொல்லும் இசை இயல் எல்லாத்தையும் கற்றுத்தந்த ஒரு இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் நாங்கள் எங்களோட அதில் ஒரு ஆள் புலசெய்த எல்லாரும் எங்களை நாளைக்கு நக்கல் பண்ண போகிறாங்க. அப்போ இதுகளை கொஞ்சம் சமாளித்து நீங்கள் தீர்க்க வேண்டியது உங்களோட கடமை. ப்ளீஸ், எவ்வளோ தான் நான் கேட்குறேன். அதாவது புல்லாங்க சொல்லி இதாண்டாம நீங்கள் நேராக போயிட்டு தம்பி இப்படி செய்யாத, இது புல, இது தப்பு, இது இப்படின்னு சொல்லி இதானே புலரிக்கு புதிய ஒரு அடியும் போடுங்க, கூட்டுங்க. இதுதானே யாழ்ப்பாணம் அது இப்படி கீழே எல்லாத்தாலையும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போயிடலாம். அதை தாங்கிடலாம். அது எல்லாருக்குமா இன்றைக்கு முதுமையான ஆக்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். சில காது இருக்கிற ஆக்களும் காது கதைக்க தெரியாத ஆக்களும் கேட்டுருக்கலாம். இது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அவமானத்தை நீங்கள் தேடித்தீங்க. எனக்கு காசு வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இவ்வளோ உயிர் இழந்துட்டோம் இல்லையா? இப்போ இதுக்காக வந்து நீங்கள் வாதாடுறால இன்றைக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருப்போம், சேர்ந்து தான் வாழணும்னு செய்யலாம். இல்லைங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. இப்ப இதைத்தான் வந்து நாங்கள் எஸ்கேக்கு வந்து எடுத்து சொல்றோம், சரியா? சில விஷயங்களை நீ மாற்றிக்கொள்ளு சொல்லி. ஆனா அதை அவர் கேட்கிறே இல்லையே. அதுக்கு என்ன சொல்றீங்க அண்ணா? ஓகே, இப்படி செய்யுங்க. இப்படித்தான் கொண்டு போகணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் வச்சு நீங்க கருத்து தான் பையங்கடா. இன்னைக்கு நான் தான் நடுக கதைக்கிறேன் தானே. அதான் நான் இன்றைக்கு கேறவே இல்லை. கீழே நின்று நான் எழுதி கொண்டு பார்த்து கொண்டு நல்ல மாதிரி டிகே பற்றி எதுவும் கதைக்கணும்னா கதைங்கண்ணா. நீங்கள் அவருக்கு நான் அன்றைக்கு வடிவாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னது. அவர் டெலிஃபோனில் ஒன்று காய்ச்சவர் வந்து ஏறி ஒன்று காய்ச்சிட்டு இப்போ அதுக்கு பிறகு ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறாரே. வெயிட் பண்ணுங்க. டெலிஃபோனில் நானும் ஏகேன்னாங்க. ஏகே எப்படி காய்ச்சவர்? இவங்களை எப்படி புராடம் வச்சவங்க சொல்லுங்க. அப்போ என்ன சொல்ல, அதுக்கு கூட அவன் நாளைக்கு ஒரு கதை சொல்லுவான். தான் அவங்கள விட்டு பிடிக்கிறதுக்காண்டி அப்படி காய்ச்சானு இப்படி காய்ச்சா இவங்களுக்கு நாக்கில் நிரம்படா இந்த பரதேசியல் இந்த அந்த ரெக்கார்டிங் நான் வந்து பைத்தியக்காரன் சரியோ. இந்த வந்து எனக்கு தெரியும், இந்த டபுள் கேம் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன். யாரு டிகே கார்த்திக், நீ வந்து கிருஷ்ணா பற்றி பொம்பளை பிரச்சனை வந்து நீ தான் இந்த வாயை திறந்து சொன்ன. ரெக்கார்டிங் போட்டா உங்களுக்கு சண்டை வருமானு தெரிஞ்சுதான் நான் போட விட்டு இருக்கிறேன். நான் போடுவேன், விரைவில் போடுவேன். வெயிட் பண்ணுவேன், வெயிட்டிங். மற்றது புளியா கதைக்க வேண்டாம், சரியா? இன்றைக்கு நாங்கள் அங்கே ஃபோட்டோ ஒன்றும் போட இல்லை, அண்டிமேட்டை ஃபோட்டோ ஒன்றும் போட இல்லை. நாங்கள் நாகரிகமாக கொண்டு போவோம் இந்த இதன் தான் நாங்கள் இப்போ எடுத்துருக்குறோம் முடிவு. ஸோ அதன்படி தான் நாங்கள் செய்கிறோம். மற்றபடி ஆக்கலுன்னா அவர்கிட்ட 2 விளக்கத்தை மட்டும் கேளுங்க. கேட்டு போட்டு ஓகேன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறோம்ன்ட்டு இறக்கி விட்டுட்டு அடுத்த ஏற்றி கதைங்க வச்சு கொண்டிருக்காங்க. ஓகே என்ன தமிழ் எதுக்காக உங்களுக்கு கதைக்கு இருக்கும்? அதில் வந்து நிற்கிறேன். புது ஆளோரால் நிற்குது. வன்னி மயூ மயூலி. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. வணக்கம். சொல்றீங்க. என்ற கருத்து என்னென்றால்
இவர் வந்து ஸ்ரீலங்கன் ஃபிளாக் போட்டனால தானே நீங்க இவரை போட்டு அடிக்கிறீங்க? இல்ல இல்ல அதுக்கு முதல்ல சொல்லு இவரை பத்தி கதைக்கவே இல்லையே ஒருவரும். விடுங்க என்னக்கா. இவர் வந்து இண்டிபெண்டன்ட் டே அண்டு இவர் வந்து ஸ்ரீலங்கன் ஃபிளாக் எடுத்து போன பிறகு தானே நீங்க எல்லாரும் இந்த மாதிரி இவரை போட்டு இது பண்ணுறீங்க. அதுக்கு முதல் இவரை பத்தி நீங்க ஒருவருமே கதைக்க இல்லையே. இல்ல உங்கள்ட்ட நான் ஒரு சோட்டா ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இவர் நல்லவரா கெட்டவரா? இல்ல நான் எந்த கருத்து என்னன்னா, இப்ப இவர் ஸ்ரீலங்கன் ஃபிளாக் எடுத்துட்டு போனனால நீங்க இவ்வளவு கதைக்கிறீங்க. அப்ப நீங்க ஓகே இன்னைக்கு வந்து ஐரோப்பா நாட்டுல வந்து ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்ல தானே நீங்க போயிருக்கீங்க. ஓகேக்கா. அப்ப அவர் வந்து ஸ்ரீலங்கன் ஃபிளாக் எடுத்து போனதுல என்ன பிழை இருக்குது? அக்கா உங்கள்ட்ட சோட்டா ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். சரியோ ஒரு தடவை கேட்கணும். அக்கா உங்கள்ட்ட சோட்டா ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். ஸ்ரீலங்கால வந்து எத்தனை லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறோம்? இல்ல அது 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 நான் கேட்கல. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தெரியாது. பட் இல்ல நான் கேட்கிறேன். ஸ்ரீலங்கால வந்து தமிழ் மக்கள் எத்தனை லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறோம்? இல்ல எல்லா இடமும் கொழும்புல இருக்கிறாங்க. எனக்கு எங்க இருக்கணும் மட்டும் தேவையில்லை. எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறோம்? 10 லட்சம் மக்கள் இருக்கிறோம். ஓகே நீங்க சொல்லுங்க. 10 லட்சம் பேர் இருக்கிற மட்டும் வைப்போம். அதுக்கு மேல இருக்கிறோம். உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னடா, இந்த 10 லட்சம் மக்கள்ல எத்தனை பேர் வந்து சுதந்திர தினம் வந்து கொடி பிடிச்சவ? இல்ல சுதந்திர தினத்துல வந்து எல்லாரும் கொடி பிடிப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஸ்ரீலங்கால படிச்சது எங்க? நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் இதுல தான் நீங்க அக்கா அக்கா யா சொல்லுங்க தண்ணிமாய் உங்கள்கிட்ட கேட்கணக்கா வந்து யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சிலும் வந்து அங்க வந்து எதிர்ப்பு கரிநாளா கொண்டாடுறது அது கூட தெரியுமா? யா அது தெரியும். பட் நீங்க வந்து கிருஷ்ணாவை வந்து இவரை வந்து இவர் ஃபிளாக் கொடி பிடிச்சதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, சம்பந்தம் அதுக்கும் இருக்கக்கா. ஆனால் கொடியை விட அவர் செய்யற விஷயம் வேற இருக்கு யூடியூப்ல. சரியா? முதல் செய்யல இவர் கொடி அதெல்லாம் வந்து பிப்ரவரி 4th பிறகுதானே இவரை நீங்க மெயினா எல்லாரும் டார்கெட். நாங்கள் அக்கா வெயிட் பண்ணு அக்கா, நாங்களே புலம்பெயர் நாட்டுக்கு வந்து நாங்கள் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது நாங்களே நாட்டை விட்டு வேற நாட்டை விட்டு உங்களை ஒருவருமே துரத்த இல்லையே. துரத்த இல்லையா? நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்களை பிடிச்ச எவ்வளவு சித்திரவதை தெரியுமா? இப்ப நாட்டுல எல்லாருமே பீஸ்ஃபுல்லா தானே இருக்காங்க. இப்ப சொல்லலையாக்கா, இப்ப சொல்ல யுத்த காலம். இவர் எந்த டாபிக் வந்து இதுதான். இப்ப நீங்க கிருஷ்ணாவை சொல்றீங்க. இவர் வந்து அக்கா உங்களுக்கு ஒன்று கேட்கலக்கா, நீங்க வந்து அவர் புலம்பெயர் மக்கள்கிட்ட காசு வேண்டிதான் ஹெல்ப் பண்ற. சரியா? ஓகே நிஷாந்த் கதைக்குண்டா கதை வச்சு நான் கொடுக்க போது இல்லாட்டி வெயிட் பண்ணுவார் ஒரு நிமிஷம். வணக்கம் வணக்கம். என்ன பிரச்சனை தங்கச்சி? வணக்கம் தங்கச்சி. அக்கா என்ன பிரச்சனை? என்ன சொன்னீங்க? ஒருக்கா திருப்ப இந்த கேள்வி ஒருக்கா திருப்ப சொல்லுங்க. என்ன பிரச்சனை? நீங்க கீழ இருந்து கேட்டுட்டு தானே இருந்தீங்க? கேட்டுட்டு இருந்தபடியா தான் மேல வந்தான். அப்ப சொல்லுங்க என்னண்டு. அதான் நீங்க கொடி பிடிச்சது தப்பில்லைன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல அவர் கொடி பிடிச்சது நீங்க ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்ல தானே நீங்க யூகே யூரோப் நாட்டுக்கு போனீங்க. அப்ப அதுவும் பிள்ளை தானே. ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் நாங்க வச்சிருக்கிறோம் தான். ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எதிராக கதைய கேள்வி. ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் நாங்க வச்சிருக்கிறோம். அதே ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு எதிராக தானடி நாங்கள் சண்டை பிடிச்சினாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் அதே நாட்டுக்குள்ள ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழர்களை திரட்டி அதே நாட்டுக்கு எதிராக எங்களுடைய மக்கள் அடக்கப்படுறாங்க என்று நாங்க சண்டை பிடிச்சினாங்க. தெரியுமா அது உனக்கு? தெரியுமா உனக்கு? தெரியுமா? 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 நூற்றாடு இருக்கா? நூற்றாடு இருக்கா? வந்து கேட்கிற கதை நீ அவங்களோட போய் கிட்டக்குறா கிட்ட விளங்குதா? உங்களை மாதிரி பொம்பளையால் இவங்களுக்கு மகளையும் கூடி கொடுப்பீங்க. பொத்தியாண்டிருக்கணும் நீ விளங்குதோ? சிங்கக்கோடி பிடிச்சது தவறு இல்லையான்னு நீ சொல்லக்கூடாது. பிப்ரவரி 4 கருத்த கொடி பிடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக தான் அவனை விமர்சிக்கிறாங்க. பொத்தியாண்டிருக்கணும் நீ. சிங்களவனுக்கு போய் படுக்கிறேன்னா நீங்க போய் படுங்கடி. வாய அடக்கி வாசி நாயலே வர்றீங்க தூக்கி பிடிச்சாண்டு.
அவளை தூக்குடாமே, அவளை தூக்கு, பாடி மேல இங்க. ஓடிட்டேன் பாடி இங்க. நிங்கள மாதிரி இறக்க வேண்டாம், இறக்க வேண்டாம், உங்கள மாதிரி இறக்க வேண்டாம். ஆம்பளைங்க மகளையும் கூடி இறக்க வேண்டாம். அண்ணன் ஒரு கதை நாயனே, நான் இங்க உங்களை விமர்சிச்சதுக்கு ஆதரவு கொடுக்க வர இல்ல. நாம் வந்தது இவள் சொன்னவள் சிங்கக்கோடி பிடிக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்டவள். பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழர்களுடைய கரிநாள். ஏய் 70 வருஷமா தமிழர்களுக்கு கரிநாள் தெரியுமாடி இல்லையாடி? சிங்களவனாடி உண்ட புருஷன், உண்ட புருஷன் சிங்களம். இவ்வளவு நூറ്റാடுறா அவளை கதைக்க விடு, கதைக்க விடு. மகனை சிங்களவங்க ஆடி காட்டி கொடுத்த நீ நாயே. பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழர்களுடைய ஸ்ரீலங்கன் மாதிரியே கதைக்கலையடி நாயே. எங்களோட ஆளான்படி வேணா தூக்கி போட்டு மிரிப்பேன் உள்ள கூட்டால் வெளியில வர விளங்குதா? உங்களோட ப்ரௌடிசம் எல்லாம் உங்களோட மயிருக்கவை தமிழ் தேசியத்தினுடைய குழந்தைகளுக்கு முன்னால உங்களுடைய ரவுடிசம் எல்லாம் மயிருக்கு சமன். பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழர்களுடைய விளங்குதோ, தமிழர்களுடைய கரிநாள். அந்த கரிநாளை கூடாதுன்னு சொன்னதுக்காகத்தான் கிருஷ்ணாக்கு எதிராக விமர்சனங்கள் அம்புது. நீ சிங்கக்கொடிய பிடிக்கலாம், சிங்கக்கொடி பாஸ்போர்ட் இருக்கு மயிர் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ தமிழர்கள் நாங்கள் சிங்களவருக்கு எதிராகவும் அதே நாட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு எதிராகவும் என்னுடைய படைகளை திரட்டி அந்த நாட்டுக்கு எதிராக அடிபட்டவர். அப்ப அந்த நாட்டு கொடியை மதிக்கிறது, அந்த சிங்கள ஆட்சியாளர்களை மதிக்கிறதா இருந்தா எந்த பேர் அவ்வளவு பேரை நீங்க கவலைப்படுத்துறீங்களாடி, விடுதலைப்படுத்துறீங்களாடி? பிப்ரவரி 4ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் சுதந்திர நாள் என்று சொன்னால் 1948 இருந்து இன்று வரைக்கும் தந்தை செல்வாவில இருந்து மேதாவின் அவர்கள் வரைக்கும் 50,000 போராளிகள் என்னடி என்ன முட்டாளர்கள் ஆடி ஆடி நாயே. உனக்கு சிங்களவனுக்கு உன்ன புள்ளைய காட்டி கொடு, நீ போய் சிங்களவனோட பாடு. ஆனா தமிழ் தேசத்துக்கு எதிராக வந்த சங்கருப்பம் கையில மாட்டுனீங்கடா, பொத்திட்டு இருக்கணும். சிங்கக்கொடி பிடிச்சது தவறு. தமிழ் தேசியத்துக்கு எதிரமா அந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அந்த கரிநாள்ல சிங்கக்கொடியை நிமித்தி கரிநாள் இல்ல எங்களுக்கு சுதந்திர நாள் என்று சொன்னது தப்பு. அவனே ஒத்துக்கொண்டுட்டான். நீ யாரி வந்து கேட்கறதுக்கு நாயே? பரதேசி அடிச்சு முறிச்சு போட்டுவான். உன்ன மாதிரி பொம்பளைகள் ஆம்பளைகளுக்கு அடங்காம உங்களோட புருஷன் மாதிரி சரியில்லை, உங்களோட வீட்டுல நல்ல ஆம்பளைகள் இல்ல, நீங்கெல்லாம் வந்து திண்டு போட்டு திமிர்ல அலையறீங்க. அப்படியே சின்ன சின்ன படியில இழுத்து வச்சு கட்டி பிடிச்சண்டு உங்களோட புருஷன் மேல சொல்ல வேண்டி. முதலாவது தேசத்துக்கு எதிரா சிங்கக்கோடி மயிறு மட்டன்னு வந்தீங்க, அறுத்து போடுவன். உயிருக்கு பயந்தவன் எல்லாம் ஒதுங்கி நில்லு. வேணாக்கள் வர்றீங்க கிளப்பியாண்டு எவ்வளவு பொம்பளையால் வந்தீங்க மேல கொத்துவன். பட்ட வேணாக்கள் உங்களை மாதிரி பொம்பளையால் உங்களோட மகள் மேரையும் கூட்டி கொடுப்பீங்க சிங்களவனுக்கு பரதேசியல். ஓகேடா, நான் போயிட்டு வரேன். ஆனா இவ்வளவு மாதிரி நாயலுக்கு சரியான பதிலடி கூட கொடுக்க தெரியல. கடுப்புல நன்றி மச்சி, போயிட்டு பட்ட வேணாக்கள். அடே தமிழ் நீ காய்க்க போட்டேன்னு வெயிட் பண்ண.